ஊரையும் உறவையும் நடு காற்றுல நடக்குது விருந்து, வீட்டையும் காட்டையும் மட்டும் இன்னைக்கு நான் மறக்கலைங்க. இந்த உலகத்தையே மறந்துட்டு சாப்பிடும் போதாவது நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் மறந்து சாப்பிடுவோம். யார் யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டீஸில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது முழுசாக பாருங்கள். இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்களா, மீன் பொரிச்சதுங்க, மீன் குழம்பு, அப்புறமா லெமன் ஜூஸு. நான் வந்து மீன் குழம்பு மீன் சில்லி எப்படி வச்சேன் அப்படின்னு பார்க்கலாமா. இது வந்து என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்களா, அரஞ்சா மீனுன்னு நாங்கள் சொல்லுவோங்க. உங்கள் ஏரியா பகுதியில் என்ன மீன் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு கேஜி வந்து 100 ரூபா, 1.5 கேஜி வாங்கினா 150 ரூபாங்க. இந்த மீன் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது சிரமம் தான், ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பொரிச்சாலும் நல்லா இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேஸ் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பான்சட்டி வச்சுக்கலாங்க. அதில் வந்து பான்சட்டி நல்லா காஞ்சதும் இது வந்து ரேஷன் எண்ணெய் தாங்க, விட்டுக்கலாம், தேவையான அளவு விட்டுக்கலாங்க. கடலக்கொட்டை நான் ஆயிடுச்சு, தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அது இன்னும் ஊற்றலை டப்புக்கு, அதனால் ஊற்றியாச்சு. உளித்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் கழுவி நல்லா எடுத்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுமே அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கிக்கலாங்க. இன்றைக்கி வந்து முக்கிய குறிப்பில் என்ன தெரியுமா, இஞ்சும் சோம்பு பட்டை கசகசா அதெல்லாம் இல்லைங்க. இல்லைனாலும் சரி போய் கடையில் வாங்கலை, இருக்கிறத வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கி வந்து இருக்கிறத வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறேங்க. நீங்கள் இருக்கிறத வச்சு செய்வீங்களா, இல்லை எந்த பொருள் இல்லைனாலும் போய் கடையில் வாங்கிட்டு வந்து போட்டு செய்வீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கி அதை எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வரமல்லியும் வரமிளகாயும் நல்லா கொஞ்சம் வறுத்த பிறகு கறிவேப்பிலையும் போட்டு ஆற வச்சு இந்த மாதிரி இடிகளில் போட்டு இடித்து எடுத்துக்க போகிறோம். இடித்து பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாச்சா. அதோட கடலத்தேங்காய் மஞ்சத்தூள் சேர்த்து உரலில் தான் நம்ம வந்து ஆட்ட போகிறோம். அதனால் இடித்து ஆட்டணுமா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எந்த அளவுக்கு மஞ்சு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். மிக்சி வந்து இல்லை, மிக்சி 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ரெடி பண்ண 1500 ரூபா ஆகுமா, அதனால் புது மிக்சியாக வாங்கிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் மீன் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செதிலையும் இதுக்குள்ளார கீறி தந்துடுவாங்க, இருக்கிற குடலையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். செதால் இது ரெண்டையுமே க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம், அப்படி வெந்தயமும் போட்டுக்கலாம். இந்த டயத்தில் சோம்பு இருந்தால் கொஞ்சம் சேர்த்தனா நல்லாயிருக்கும், பட் சோம்பு இல்லாத காரணத்தினால் சோம்பு யூஸ் பண்ணவில்லை. அப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டு வரமிளகாய் 2 போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் போடலாம். பச்சை மிளகாய் எதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை. அப்புறமா கறிவேப்பிலை போட்டு நல்லா பொன் நிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்புறமா வதக்கின பிறகு ஆட்டி வச்சிருந்த சாந்தை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே ஒரு கிளறி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும். அதுங்காட்டியும் புளியை நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கேன், கரைச்சி வச்சுக்கலாம். ரசத்துலேருந்து பிரியாணி வரைக்கும் ஒரே ஒரு பொடி தான் யூஸ் பண்ணுவோம். அது என்ன பொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீக்ரெட் சிக்கன் பொடி தாங்க. எதுக்குமே நாங்கள் சிக்கன் பொடி விடவே மாட்டோம். பாருங்கள், மீன் வந்து கழுவி நல்லா சுத்தமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மீன் வந்து பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய மீன் வந்து குழம்புல போடுறதுக்காக பிரித்து வச்சாச்சு. மீன் அப்படியே குளித்து சும்மா பளபளன்னு இருக்குது பார்த்திங்களா. மீனை குளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா பொடியை கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் தேய்ச்சி அப்படி மங்களகரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சேர்த்தலைங்க. கடையில் வாங்கிட்டு அந்த பொடி மட்டும்தான். இந்த வருஷம் எக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எதுவுமே சேர்த்தலை. உப்பு காரம் எல்லாமே அதிலே இருக்குதுங்க. ஆனால் இதிலே கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். மிக்ஸி இருந்தால் தான் நான் அரிசி மாவு அரைக்க முடியும். மீன் வந்து அந்த 2 மீன் ஜிலேபி மீனாக இது என்ன மீனுன்னு தெரில, சரியான கையவே அப்படி கீறி விட்டுருச்சு. 2-3 டைம் குத்தியும் பிடிச்சி, அதுதான் சரியான முள் போல். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கலர் எப்படி இருக்குது பார்த்திங்களா, பார்க்கும் போதே சாப்பிட்லான்னு தோணுதா. அதனால் வந்து இது நல்லா பரட்டி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறின வட்டி அப்புறமா தான் இதை பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி உள்ளார வயிற்று பகுதியில், தலைப்பகுதியில் எல்லாமே இந்த மாதிரி மசால் வந்து படுற மாதிரி பரட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து
இருக்குது. உரமாக எடுத்து வச்சுட்டு குழம்பு இப்போ நல்லா கொத புட்டா போடுதா, இந்த பதத்தில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்க போகிறோங்க. புளியும் ஏற்கனவே சேர்த்துக்கிட்டோம், தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு புளி சேர்த்துக்கிட்டு உப்பும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி, நல்லா 2-3 கொதி வந்தவாட்டி மீனையும் எடுத்து குழம்புல விட்டுருணுங்க. விட்டுட்டு அப்படியே சிம்மில் வைக்கணும், அதிகமாக வச்சா உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி போட்டுட்டு கிளறக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும், இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். மீனுக்கு என்ன பதம்னா கண்ணு 2 வெளியே முட்டிகிட்டு வரணும், அதுதான் பதம். குழம்பு வந்து நான் கச்சிதமாக தாங்க வச்சேன், ஏன்னா இன்றைக்கி வைக்கிற விலைவாசியில் ஏன் எடுத்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம். நாளைக்கெல்லாம் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து அளவாக தான் வச்சேன். ஆனால் மீன் குழம்புமே கரெக்டாக போயிடுச்சுங்க, பொழுதா வைக்கலாம் எல்லாத்துக்குமே சரி கட்டிக்கிச்சு, மிச்சம் ஆகலை. இந்த அளவுக்கு போட்டு அப்படியே கரண்டி ஒன்று வச்சு இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு முழுகி விட்டால் இப்போ மீன் வந்து நல்லா வெந்து வந்துட்டு கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி இது பச்சையாகவே தூவிட்டால் சுவையான அரஞ்சா மீன் ரெடிங்க. யார் யாருக்கெல்லாம் அரஞ்சா மீன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். மீனோட கண் வெளியே வந்துருச்சா, அதுவும் இது ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பான் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டு மீன் வந்து பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் காய்ச்சதுமே மீனை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பொடி வந்து பிரியாமல் தான் நல்லா தாங்க வந்திருக்கு. அப்படியே இடம் இருக்கிற இடத்துல போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். தோசைக்கல் மேலே கூட போடலாம், அந்த அளவுக்கு தோசைக்கல் மேலே போட்டு பொரித்து திங்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை. அதனால் வந்து எண்ணெயிலே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயிலே விட்டாச்சு. மீன் எந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கா, பார்த்தாவே சாப்பிட்ணும் போல் தோணுதான். அப்புறமா இன்னொரு டைமும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 2 அடசல் வந்துச்சு, 2 டைம் போட்டு எடுத்தோம். பொரிச்சு மீன்னா தம்பிங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த பொரிச்சுவிட்டா முள்ளெல்லாம் அப்படியே மென்று அப்படியே துப்பிடலாம், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கடைசியாக ஒரு கொத்து கறிவேப்பிலை அதையும் திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டால் சுவையான மீன் சில்லியும் ரெடி ஆகிடுச்சுங்க. மீனோட வால்லாம் எங்கே அப்படின்னு பார்க்காதீங்க, வால் மொறுன்னு இருந்ததுனால அப்படியே வயிற்றுக்குள்ளார போயிடுச்சு. உங்களுக்கு மீன்லேயே எந்த மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். மீனில் வந்து நிறைய சத்து இருக்குங்க, ரேட்டும் ரொம்ப சீப்பான ரேட்டு தான். அதனால் வந்து எல்லாருமே வாரத்தில் 2 டைம் மீன் சாப்பிட்லாம், ஏன்னா காசு இல்லை அது இல்லை அப்படிலாம் இல்லை. மீன் வந்து எப்பயுமே கம்மியில் தான், ஆட்டுக்கறியை ஒப்பிடும் போது இது எவ்வளோ பரவாயில்லைங்க. அப்புறமா என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி இயற்கையாக காட்டில் உட்காந்து இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இடம் எப்படி இருக்குது பாருங்கள், காட்டில் கட்டில் போட்டுட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நாங்கள் 3 பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் காட்டுக்கு வந்தோம். அப்புறமா சாப்பிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டாச்சு. ஜீரணசக்திக்கு என்னங்க 7up இது அதுதான் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டோம். யாரெல்லாம் இந்த கிராமத்து வாழ்க்கையை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்னங்க ஏசி காற்று, டைனிங் ஹால், இது மாதிரி ஒரு நாளைக்கு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே சொர்க்கத்துலேயே மிதப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்